பாஜகவை அலறவிடும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த கூட்டணியிலே பாஜக பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என கேட்பதாக செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே நேற்றிரம் அதற்கு புறம் அப்படியே மொத்தமாக ஆப்பு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு எதிர்வினையாக நாயனார் நாகேந்திரன் கூட நாங்கள் அதிமுக ஆட்சியிலே பங்கு கேட்க போவது கிடையாது என உறுதிப்படுத்தி விட்டார் அப்படின்னு கூட சொல்ல. இந்தியா டுடே கருத்தரங்கில் பங்கேற்ற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பிரச்சனையே கிடையாது, கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் அவ்வாறு கேட்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் சூழலிலே அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகிறாங்க. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைந்து வரும் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது என என்டிஏ ஒரு காலத்திலே சொன்னதாக செய்திகள் என்பது கூட வெளிவந்திருந்தது. மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எதிர்வரும் சட்டசபை தேர்தலையொட்டி கூட்டணி ஆட்சி என்ற குரல் அதிகமாக எழுந்து வருகிறது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ஆட்சி என பேச்சு நிலையிலே திமுக, அதிமுக ஆகிய இரும் பெரும் திராவிட கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்பதை மறுத்துட்டு வர்றாங்க. சென்னையில் நடக்கும் இந்தியா டுடே கருத்தரங்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரம் கலந்து கொண்டு அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பிரச்சனையே கிடையாது, கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அவ்வாறும் கேட்கவே கிடையாது, மேலும் கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்ற குழப்பம் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மேலும் 2026 சட்டமன்றத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எந்த ஒரு புதிய சக்தியாலும் அதிமுகவின் வாக்கு வங்கியை குலைக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிகளுடைய வருகை தாக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார். அப்போது விஜய் திரையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அதற்காக அரசியல் உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிவிட முடியாது, சினிமா வேறு அரசியல் வேறு. அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. தேர்தல் களத்தில் இறங்கி மக்கள் அளிக்கும் வாக்குகளை பெற்றால்தான் ஒரு கட்சி எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது தெரிய வரும். அதுவரை வெறும் கூட்டத்தை வைத்து எதையுமே கணிக்க முடியாது. தமிழகத்தில் யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் எம்ஜிஆர் பெயரை சொல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. எம்ஜிஆர் நல்லாட்சியை தருவோம் என்று சொன்னால்தான் மக்களிடம் அவர்கள் நெருங்கவே முடியும். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் தலைவர்கள் செதுக்கிய இயக்கம் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனையோ பேர் கட்சி தொடங்கி மறைந்து விட்டார்கள். ஆனால் அதிமுக இன்னும் ஆலமரமாக நிற்கிறது. சமீப காலமாக ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் கூட தலைவர் விஜய் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்கும். ஒரு அரசியல் தலைவருக்கு துணிச்சலும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கும் குணமும் அவசியம். நாட்டில் என்ன நடக்கிறது, எந்த கட்சி எதனுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவர் இருப்பதாக வியப்பாக இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இதே மேடையில் தான் நான் கண்டிப்பாக அதிமுகவை பற்றி விமர்சிக்கிற பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா, நேரடி விவாதத்திற்கு ஸ்டாலின் தயாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுமே எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.